ஈரான் ஒரு அரபு நாடுன்னு நீங்க நினைச்சா அது உண்மை இல்லை. சுத்திலும் அரபு நாடுகளா இருக்கிறதாலையும் முஸ்லிம் மக்கள் நிறைஞ்சு வாழ்றதாலையும் அப்படி ஒரு எண்ணம் பலருக்கும் இருக்கு. ஆனா ஈரான் அரபு நாடுகளை விட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கலாச்சாரம் கொண்டது. இன்னைக்கு ஈரான் அழைக்கப்படுற பெர்ஷியா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பேரரசுகளை உருவாக்கி இந்த உலகத்துல பாதியை ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ வெறும் பாலைவன பழங்குடி மக்களா வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான் அரேபியன்ஸ். 7வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் அவங்க பெர்ஷியாக்குள்ள படையெடுத்து போய் அந்த மக்களோட பாரம்பரிய மதமான ஜோரோஸ்டோரியன் மதத்திலிருந்து அவங்கள மாற்றி இஸ்லாமுக்கு கொண்டு வந்தாங்க. என்னதான் அந்த மக்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாறினாலும் கூட பெர்ஷியன் அப்படின்ற இன அடையாளத்தையும் அந்த நிலப்பகுதி அவங்களுக்கு கொடுத்த பண்பாட்டையும் அவங்க மறக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை. பல தலைமுறையா அந்த கலாச்சாரத்தை இடைவிடாம ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. ஈரானிய மக்கள் வேறுபட்டவர்கள் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அவங்களோட மொழி தான். ஈரான் மக்கள் பேசுறது பெர்ஷிய மொழி. அரபு மொழியோட எழுத்து வடிவமும் இந்த பெர்ஷிய மொழியோட எழுத்து வடிவமும் பார்க்கறதுக்கு ஒன்று போலவே தான் இருக்கும். ஆனால் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரே எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்ட பெர்ஷிய மொழி வார்த்தைக்கு வேற அர்த்தம், அரபு மொழி வார்த்தைக்கு வேற அர்த்தம். அதே போல உச்சரிப்புலையும் வித்தியாசப்படும். பெர்ஷிய மொழி அப்படின்றது பார்சி, இங்கிலீஷ் மாதிரியான இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. ஆனால் அரபி மொழி அப்படின்றது ஹீப்ரு போல செமிட்டிக் மொழி குடும்பத்தை சேர்ந்தது. எல்லாத்தையும் விட முக்கியமா பெரும்பாலான அரபு நாடுகளில் இருக்கிறவங்க சன்னி பிரிவு முஸ்லிம்கள், ஈரான்ல இருக்கிறது ஷியா பிரிவு முஸ்லிம்கள். ஈரான் மக்கள் பழமையான பெர்சியன் நியூ இயர் நவ்ரூஸை கொண்டாடுவாங்க. அரபிகள் இதை ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. ஈரானோட கதை, கவிதை, ஓவியம், இசை எல்லாத்துலேயுமே இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தாலும் கூட பெரும்பாலான அரபு நாடுகள் பாலைவனத்தாலையும் கடற்கரையாலையும் சூழப்பட்டிருக்கு. ஆனால் ஈரானில் மலைகளும் பனி பொழிகிற காடுகளும் நிறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி பண்பாடு, கலாச்சாரம், மொழி, மதம், நில அமைப்புன்னு எல்லா வகையிலையும் மற்ற அரபு நாடுகளிலிருந்து வேறுபட்டதாக இருக்குது ஈரான்.